இரண்டு மலைகள் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை உலக்கட்டும் ரெண்டா. மலையில மோதி மண்டை உலக்குதா? ஆமா, அப்புறம் மலையில போனா மண்டை தான் உலக்கும். மலையில போய் யாராவது அவங்க முட்டிக்கிட்டு நிப்பாங்களா? என்ன சொல்றேன். அப்புறம் அது அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சதா? என்ன சொல்றாரு? என்ன சொல்லிவிட்டாரு ஒரு பாவம்பா? இங்க பாருங்க, அத கவனிக்கணும் முதல்ல. தெரியுது. இரண்டு மலைகளும் மோதுகிறது. மலை அங்கிட்டு போய் மலையில மோதி மண்டை இருப்பா. மலை மோதுதா. எதுக்கு நிக்கிறேன்? புரியுதா? அவசியம் இல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தப்பு. மலை என்னது? சொன்ன தப்பு. எதையா சொல்றது அப்பனே? ஆமா, மலையும் மலையும் மோதி இருக்கு. எங்க மோதி இருக்குங்கறே நானே. என்ன பேசுற நீ? என்ன மோதிச்சான் இல்லையா? படிச்சலையா? போ படிச்சவள சொல்லு போ. வாயா வாயா தெரியுங்க உங்களுக்கு. தெரிஞ்சா பேசு, தெரியல வாயை பொத்தி நில்லையா? அது எங்களுக்கு தெரியும். சவுடா பேசுறீங்க. பேசுறது தப்பு. சட்டம் பேசுற தப்பு. என்ன தப்புயா? நிரூபிப்பேன். என்ன தப்புங்கற? அழகேசன் பேசுறது தப்பு. நீங்க நிரூபிப்பேன். எங்க நிரூபிக்கிற? நான் நிரூபிக்கிறேன். மலையும் மலையும் மோதி இருக்கியா முதல்ல? ரைட். மோதி இருக்கு. நான் சொல்றேன் மோதின்னு சொல்றேன். மலைகளுக்கெல்லாம் முதலிலே இறக்கைகள் இருந்தது. மலையும் மலையும் மோதிக்கொண்டு தீப்பிழம்புகள் பிறந்தது. சரி. முனிவர்லாம் கேக்குறாங்க, தேவேந்திரன் போய் முறையிடுறாங்க, தேவேந்திரா மலைகளுக்கு இறக்க இருக்கிறது, மோதி கொள்கிறது. அப்படி மோதி கொண்டதனால் எங்களுடைய தபம் எல்லாம் கலைகிறது, இடையூறா இருக்கு, இன்னலா இருக்க, நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொல்ல. அப்ப தேவேந்திரன் என்ன செய்யற? எல்லா மலைகளுக்கும் ரெக்கையை வெட்டுறான். ரெக்கையை வெட்டின உடனே ஒரே ஒரு மலைக்கு ரெக்கையை வெட்ட விடாம வாயுவான் தூக்கி கொண்டு கடலுக்குள்ள போட்டாரு. சரி, மைனாவத பதம் தெரியாது எங்களுக்கு. பெரிய பேச வேண்டியதனையா லொல்லங்கறீங்க? காரணத்தோட சொல்லு. பேச்சல் பட்டியா? மலையும் மலையும் மோதியது அப்ப இப்ப மோதிச்சா? மோதி இருக்குல்ல. அப்ப மோதுகிறதுனால தேவலாம் என்ன பேச கூடாது. தேவலாம் என்ன பேச வார்த்தை ஒத்துக்க சொல்லு. பேசு நீயா. என்ன ஏறியாங்க? யார் யார் சொல்றா? பேச தாய் செய்வே. நான் பேசுவியா? இந்தாரே என்ன பண்ணுவ? அரியரா மோல்வே. டேய் மோதுறியா? என்னையா முட்டி பாரியா? டேய் மரியாதை பேசியா? மரியாதை. டேய் பேச்சுல பேச சொல்லியா? இல்லையா? பேசியா? என்னையா பண்ணுறீ? வாயா. ஜம்பம் வலிக்குமாயா? இங்க வந்து தைரியமா நான் வந்து பேசுறேன், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். யாருக்கிட்ட? வாயா வாயா, தைரியம் பையா வாயா. இந்த வரு நீ சரியான ஆம்பளை என்ன பண்ணிருக்க? ஆம்பளை என்ன பண்ணிருக்க? என்ன பண்ண? ஒரு உதாரணம் சொல்றியா? ராமாயணம் இதிகாசத்தனையா? இதிகாசத்தனை ரெண்டு தான். என்னல? ரெண்டு. போ நல்லா படிச்சிட்டு மொத்தம் 3 இதிகாசம். நீங்க தான் போய் படிக்கணும். போங்க. எங்க? பள்ளிக்கூடத்து பாடத்திலே வந்துருச்சு. என்னன்னு? உலகத்தின் 2 கண்கள் 2 இதிகாசம். ராமாயணம் மகாபாரதம். அப்படிதான். அப்புறம் 3 எங்க இருக்குது? நான் சொல்லவா? எங்க சொல்றது? நான் சொல்லவா? மொத்தம் 3 இதிகாசம். 2 தான். ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம். சொல்ல கூடாது. என்னது? தப்பு. நீ என்ன சொல்ல கூடாதுன்னு சொல்றது? நான் சொல்லுவேன். சொல்லுவேன் நானே. தவறு. 3 இதிகாசம்யா? அது சொல்ல கூடாதுயா. என்ன? அது என்னது? சிவரகசியம். சிவ ரகசியம். ரகசியத்தை சொல்லலாமா? ஏய் இது சிவரகசியம்யா. நான் நம்ம ரகசியத்தையே சொல்லக்கூடாதுங்கறேன். சிவரகசியத்தை எப்படியா சொல்றது? ராமாயணம் மகாபாரதம் சொன்னவன் சிவரகசியம் சொல்ல மாட்டானா? அது ரகசியம் தானே பேசாம வச்சிருக்கேன். ராமாயணம் படிச்சிருக்கல? ஒட்டு ராமாயணம் படிச்சிருக்கலையா? ராமர் சீதை லட்சுமணர் வனவாசம் முடியும் பொழுது அங்கே மாரீசன் மாயமானாக வருகிறான். ஒரு மான் ஓடுகிறது. அந்த மானை பார்த்து இந்த மான் தான் எனக்கு வேண்டும் என்று சீதை கூறுகிறாள். சீதை சொன்ன உடனே ராமனாகப்பட்டவன் இந்த ராமனாகப்பட்ட அந்த மான் வேணாமா சொல்ற கொஞ்சம் பேசாமயா வேணா தப்பா தெரியுதுங்களா சொல்லிட்டு இருக்கலையா பேசாம பட்டனை அடிச்சு போடுவேன் டைப் பண்ண. இந்த மானு தான் வேணுங்கிறா. சரி போய் விரட்டிட்டு போறான். விரட்டிட்டு போகும்போது பானத்தை எடுத்து போடுகிறான். மாரீசனாகப்பட்டவன் சுயரூபத்தை எடுக்கிறான். சுயரூபத்தை எடுத்து ராமனுடைய குரலிலே கொஞ்சம் பொரியா ஏன் நொய் இருக்க பேசாம பேசிட்டு இருக்கல. ராமனுடைய குரலிலே சீதா அவயம் லட்சுமணா அவயம் என்றான். இதை கேட்ட உடனே சீதை சொல்கிறான், கொழுந்தே உங்க அண்ணனுக்கு என்னமோ ஆக போகுது. பொரியா பேசிட்டு இருக்கலாம் தான் சொல்றேன்ல. அதுக்கு என்ன அவசரம்? அத்தாச்சி எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா பேசாம இல்லையா உன்னாக பேசாம இருக்கண்டா. அப்போ உன்னன் செத்துட்டா என்னை சேர்த்துக்கலான்னு பாக்குறியாடான்னு கேட்டா ஒரு கேள்வி. இப்ப போறேன் அத்தாச்சி இந்த கோட்டை தாண்டி வராதீங்க அப்படின்னு கோடு ஓட்டு போனேன். அந்த நேரம் ராவணனாகப்பட்டவன் தான் பகவதி பிச்சாம் தேவின்னு பிச்சை கேட்டேன். கோட்டை தாண்டி வந்து பிச்சை கேட்டாங்கன்னா பிச்சை கேட்டா அப்பவே தூக்கிட்டு போனேன். சீதை ராவணன் சிறை எடுத்துச்சுன்னா அந்த கதை தானியா? அதெல்லாம் தெரியும். வேற ஏதாவது கதை சொல்லியா?
ஏய் இது நான் சொல்ல வேண்டிய கதை. அப்படிலாம் அவசியம் இல்லை, யார் வேணா சொல்ல ராமாயணம் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கு. நான் சொல்ற கதை நீ சொன்னா அப்புறம் நான் எதுக்கு தான் வந்திருக்கேன்? அதைத்தான் கேட்குறேன், எதுக்கே வந்தேன்? குண்டாச்சட்டி சோத்த தின்னோடு பேசாமல் தூங்க வேண்டியதான வண்டியில். நான் பார்த்துக்கிற மாட்டேன் நடத்த பேரு பெத்த பெருமாளம். இங்க பாரு, கொடுமை. குண்டாஞ்சட்டி சோறுன்னு ஒரு கதை இருக்கு தெரியுமா? இங்க பாருங்களேன், மதுரை என்பதிலே பாண்டிய நாட்டிலே சொக்கநாதத்திலே மீனாட்சி ஆகப்பட்டவர் சொல்லுகிறார், உங்க வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எத்தனை பேர் வந்தாலும் நான் சாப்பாடு நான் சமைச்சு வைக்கிறேன். தள்ளி பையன் ஒரு ஆள் அனுப்புறேன்டி, ஒத்தாள் அனுப்புறேன், அவனுக்கு மட்டும் சோறு ஓட்டு கொடுங்க. நீங்க குண்டோதனை அப்படி குண்டோதனை உருவாக்கி குண்டோதனை அனுப்பின உடனே குண்டோதனம் போறான், போய் அரிசி பருப்பு அண்டா குண்டா எல்லாத்தையும் அள்ளி போட்டு முழுங்கினா. முழுங்கிட்டு தண்ணி தண்ணி தண்ணிங்கிறா, புரியா? தண்ணி ஒன்று வைடா கைய வை கைய அப்படின்னா வைகை உருவாகியது. அதான வைகையுடைய பெருமை எனக்கு தெரியாதா? நாரியிடம் பாகருக்கு நஞ்செழுத்து மகிழ்ந்திட்ட வாரியிடம் சேராத வைகைடான். வாரியில் கலக்கா வைகை நதி. அதான் தெரியுமே, சொல்லி சொல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்பா நான் கொஞ்சம் படிச்சாலா போடப்படாத தலைவா, நம்ம கூட பூரா கத்துக்குட்டியா போட்டு வச்சுக்கிட்டு பெரிய கலவரமாக. ஏய் இந்த கதை நான் பேச வேண்டிய கதை. அப்படி பெருமாள் ராசிக்கு இந்த கதை எழுதல, பொதுவான கதை, படிச்சவன் யாரோட பேசுவேன். இல்ல இது மண்டக்கணம் நினைக்கிறேன். மண்டக்கணம் தான், மண்டக்கணமா இருக்க கூடாது. வீம்புக்கு தான் வந்திருக்கேன். மண்டக்கணம் தான் பேசுவேன். மண்டக்கணம் படிச்சா மகாபாரதத்துல ஒருத்தன் யாரு பீமனாகப்பட்டவன் சௌவந்தி மரத்துல போகிறான். அப்ப கூட குரங்கு படுத்து கிடக்கு, வாழு ஊட கிடக்கு. ஏ குரங்க, ஏ குரங்க, அந்த வாழை எடு குரங்க அப்படின்னு சொல்றான் பீமே. அப்ப சொல்லுது, உனக்கு ரொம்ப மண்டக்கணம் இருக்காதே, உனக்கு மண்டக்கணம் இருக்கா? அவனுக்கு பலசாலி தானடா, ஏ வாழை தூக்கி போட்டு போடா, நகட்டி வச்சு போடா அப்படின்னு சொல்றியா? வாழை நகட்டவா அப்படின்னு போய் வாழை பிடிச்சு தூக்குறான். தூக்க முடியல பீமன். 1000 யானைகள் கொண்ட பலம் கொண்டவன் பீமன் அந்த வாழை தூக்க முடியலையே. நீ யாரா நீ அப்படின்னு கேட்கிறா. அப்ப கேட்டா அப்பத்தாண்டா சொல்ல, டேய் நீ நானும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்களா, பங்காளிடா நம்ம, ஏண்டா நீயும் வாயு புத்துரு நானும் வாயு புத்துறேன்னா. அப்பத்தான் தெரிஞ்சது ஆஞ்சநேயர் தான் படுத்திருக்கான்னு. அந்த கதை தானே, வேற ஏதாவது கதை சொல்லுங்க. இப்போ வாங்க, இன்னைக்கு வாடி உன்னை பிடிச்சு தான் எப்படிவேன். எத்தனை நாள் என்னை போட்டு விதை எடுத்திருக்க நீ. இந்த கதையில நான் சொல்ல வேண்டியதுயா? அப்படி இல்ல, படிச்சவன் யார் வேணாலும் சொல்லலாம். அப்ப நான் பேசுறது நீ பேசினா நான் எதுக்கு கட்டையை பிடிச்சிட்டு வரேன்? அதுக்கு தான் கேட்கறேன், பேசாம கொட்டையை பிடிச்சிட்டு பார்க்க வேண்டியதானே. எதுக்கே வரனே? பேச்சு பெரிய இலக்கியத்தோட பெருமாள் பெத்த பெருமாள். நான் பேச முடியாத மாதிரி பேசுறேன், அதுதான் பெருமாள். அப்படியா? புரியுதா? அப்படியா? ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமானாகப்பட்டவன். சரி வாயா வாயா வாயா. ஐயோ கொடுமை, பாவமா கிடக்கு. ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமான். சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் யாருன்னா பிரம்மன், சிவனுடைய இடது பாகத்திலே பிறந்தவர் யார் என்றால் மகாவிஷ்ணு. அப்படி பிறக்கும் பொழுது சிவன் தோன்றி மகாவிஷ்ணு இடத்திலே சொல்கிறார், மகாவிஷ்ணு அவர்களே இன்றிலிருந்து பிரம்மன் முதற்கொண்டு நீயே படைப்பாயாக என்ற வரத்தை சிவன் மகாவிஷ்ணு இடத்திலே கொடுக்க சென்று விட்டார். மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டைனா, பிரம்மன் சொல்கிறார் படைப்பு தொழிலுக்கு நான் தான் சொந்தக்காரர் என்று சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணு சொன்னார், ஐயா படைப்பு தொழிலில் சிவன் என்னிடத்திலே கொடுத்து சென்று விட்டார் என்று சொல்ல கோபம் வருகிறது. இருவருக்கும் சண்டை, ஒரு போட்டி வருகிறது. நீ படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காரனானால் உன்னை நான் சோதிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரம்மனிடம் கேட்க, நீ என்ன சோதனை வேண்டாலும் செய்ய பார்க்கலாம், உனது வயிற்றுக்குள்ளே உள்ளே நான் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன். உள்ள போன பிரம்மன் வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு சுற்றி பார்த்தான், வெளியிலே வந்து விட்டான். உடனே பிரம்மன் என்ன செய்கிறார், மகாவிஷ்ணு உள்ள போனார். அப்படியே உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வெளியில வர்றதுக்குள்ள எல்லா துவாரங்களையும் மகாவிஷ்ணு அடைச்சிட்டார். மகாவிஷ்ணுடைய வயிற்றுல இருந்து வெளியில வர முடியல. பிரம்மன் பார்க்கிறார், உந்தி கமலத்திலே தொப்பில் இருந்து பிரம்மன் தாமரை மலரிலே வெளியிலே வருகிறார். அப்படி தாமரை மலரிலே வெளியிலே வந்த பிரம்மன் என்ன செய்கிறார், அதாவது பயப்படாம பேசணும் பெருமாளே, ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் இந்த கதையை சொல்லித்தான் நீ பேர் வாங்கணும். யார் ராஜா? சும்மா தைரியம் பேச, அண்ணன் இருக்கேன், ஒன்றும் பயப்படக்கூடாது. அதாவது பிரம்மன் வயிற்றுக்குள்ளே உள்ளே போன மகாவிஷ்ணு வெளியிலே வந்து விடுகிறார். அது ரைட்டு, வந்துட்டாப்ல. இவர் உள்ள போய் வெளியே வர முடியாம ஓட்டை, மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ளே பிரம்மன் போனவர் வெளியிலே வர முடியல, ஓட்டையெல்லாம் அழித்து விட்டார். அதான் தொப்புளில இருந்து தாமரை மூலியமா விழுந்தார். தொப்புளிலே தாமரை மேலே பிரம்மன் பிறக்கிறார். அப்புறம் அடுத்த விஷயம் வரணும், தைரியமா பேசணும்.
அதாவது அண்ணன் இருக்கேன், பயப்படக்கூடாது. பிரம்மன் வந்து வெளியிலே வந்து விட்டார். ஹலோ ஹலோ. அதாவது பிரம்மன் வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு போயிட்டு மயிரை புடுங்கினேன். எத்தனை வட்டமே சொல்லுவேன், அவன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன், வர முடியல, ஓட்டை அடிச்சு விட்டாங்க, தாமரை பூல வந்துட்டான்னு சொல்லியாச்சுல்ல. ஆமா, அடுத்த சொல்ல வேண்டியதானே. பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள உன மகாவிஷ்ணு வெளியில வந்து ஐயா அதுதான் தெரியுமையா, வெளியே வந்துட்டாயா, இவன் உள்ள போய் மாட்டிக்கிட்டே அப்புறம் தொப்புள் வழியா வெளியே வந்துட்டான். சரி, மகாவிஷ்ணு வயிற்றுல உள்ள உன பிரம்மன் வெளியில வர இதோட 30 வட்டம் சொல்லிட்டியாத. அவன் வயிற்றுக்குள்ள போனா வெளியே வந்துட்டேன், அவன் வயிற்றுக்குள்ள போனா வர முடியல, இன்னும் வயிற்றால போயிட்டு இருக்கான் அவனுக்கு. தொப்புளிலே தாமரை மலையில பிரம்மன் சொல்லியாச்சு. நானும் மல்லிகைப்பூ மலர்ல வந்தார், நான் சொன்னேன் தாமரை பூல தான் வந்தாப்ல. வந்துட்டார். வந்த உடனே என்ன நடக்கிறது என்றால், அதாவது மகாவிஷ்ணு வயிறும் பிரம்மன். ஐயா என்னாச்சு தெரியுமா தெரியாதா? ஏன் ராஜா பயமா இருக்கா? அழுகக்கூடாது, அண்ணன் இருக்கேன், நம்ம ஊரு பயப்பட வேண்டாம், சும்மா தைரியமா பேசலாம், ஒன்றும் இல்லை, அடிக்க மாட்டாங்க நான் சொல்லித்தரேன். அதாவது பிரம்மன் வயிற்றுல மண்டையை புலந்து விட்டுருவேன். எத்தனை வட்டம் வயிற்றுக்குள்ளவே ஓயாம அது என்ன பிள்ளை கிளம்பிட்டா வச்சிருக்காங்க. இல்லைப்ப நான் நாடகத்துக்கு கிளம்புறப்ப படிக்க ஆரம்பித்தேன். அழகேசன் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லி விட்டார். என்னைய தப்பு செய்யக்கூடாது, நேரம் ஆயிடுச்சுன்னு. எப்போவுமே கிளம்புறப்ப படிக்கவே கூடாது. கிளம்புச்சுன்னா அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். அந்த நேரம் படித்தோம்னா மண்டையில் ஏறாது. இல்லை நாடகத்துக்கு கிளம்பி வர்றப்ப இந்த நேரம் கிளம்புனாலும் சேர்த்தேன், கிளம்பிருச்சுன்னா அதோட வேலையை முடிச்சு விட்டுறணும் முதல்ல. நாடகத்துக்கு நான் வரும்போது அவர் என்னை வர சொல்லிட்டாரு, புத்தகத்தை மடக்கி வச்சுட்டு வந்து நேரம் கிளம்பிருச்சு, அதான் பிரச்சனை. தப்பு. பாதி கதை வரலும் படிச்சுட்டுங்க, அடுத்த கதையை மீதியை படிக்கிறதுக்குள்ள அவர் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். இந்த கதைவா? ஆமா, முழுசா படிக்காம எதுக்கு அந்த கதையை பேசினப்பா? நான் தான் சொன்னேன்ல, தெரிஞ்ச கதையா பேசி தொலையா, ஏன் அப்படி போட்டு என்ன போட்டு ஓத்திரி பண்றீங்க? ஏன் நான் அதை தைரியமா பேசினேன்னா, அந்த வழி என்னது ஒரு காரணம் இருக்கு. என்னது? ராமாயணத்துல மாரீசன் மாயமானா வந்தா, ராமாயணத்துல ராமலட்சுமண சீதை வனத்துல இருந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சது நான் தான். ஆமா, அதை முடிச்சு வச்சது யாரு? நான் தான். நீங்க முடிச்சு வச்சிட்டீங்க. அடுத்து நான் என்ன சொல்றேன், சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னு ஆரம்பிச்சேன். கல்யாணத்து கதையை சொல்லி வைகை வரைக்கும் வந்து குண்டோதரன் உருவாங்கின இருந்து சாப்பிட்டு கை வச்சு வைகை நதி அதுவரை முடிச்சது யாரு? நான் தான். நீங்க தான் முடிச்சு வச்சீங்க. அடுத்து நான் என்ன சொன்னேன், வீமன் வந்து மலர் பறிக்க போறான், ஆஞ்சநேய பெருமாள் வாழ. ஆமா, அந்த கதையை கொண்டு முடிச்சு வச்சு நான் தான் பெண். அதுக்கு அதே மாதிரி இந்த கதையை முடிச்சிருவீங்கிற தைரியத்துல ஆரம்பிச்சிட்டேன். நான் பாருங்க, நீங்க இப்போ நல்லா கவனிக்கணும்னு உங்களை ஓயாம சொல்லும் போது நீங்க மீதி கதையை சொல்லிடுவீங்கன்னு நான் சொன்னேன். அட கன்றாயே, நான் இந்த ஒரு கதையாவது பேசி பேர் வாங்க வேண்டானே பேசாம இருந்தேன். இல்ல நீங்க முடிச்சு வச்சிருவீங்கன்னு தானே நான். ஏன் முடிச்சு வைக்கிறது? கல்யாணமா முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி படிச்சு தூங்கி? சரி பரவாயில்ல, விடுங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, சரிதானா? பேச மாட்டேன். சரி, வேற ஏதாவது கதை பேசுங்க. இல்ல இந்த கதையை நம்ம முடிக்கலைன்னா நம்மளுக்கு எனக்கு தலை வடிச்ச மாதிரி ஆயிரும். அதை நான் முடிச்சு வச்சேன்னா அது இப்போ மறுபடியும் எனக்கு தேவை பேர் வரும். உனக்கு அசிங்கமான பையன். அது என்னை அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, நீ முடிச்சு மீதி கதையை. இவ்வளவு நாள் நல்லா பேர் வாங்கியிருக்கீங்க, பேரை கெடுத்துக்கிறாதீங்க. மீதி கதையை முடிப்பா. சத்தியமாவே தெரியாதா? தெரியாது, எனக்கு உண்மையா தெரிஞ்சாதான் சொல்றேன். அம்மா சத்தியமா தெரியாது? சத்தியமா தெரியாது தானே சொல்றேன். தெரியாத ஆளுகிட்ட இந்த கதையை சொன்னாலும் புரியாதியா? கொன்னே விடுவேன், மரியாதை கதையை சொல்லு. கதையை சொல்லல கொன்னே விடுவேன், மண்டே புலந்தே விடுவேன். எதுக்கு? சரிப்பா, கதை எனக்கு தெரியும். அப்புறம் என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க? தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் அதை பத்தி பேசிக்கிட்டு? சரியா, எனக்கு பாதி கதை தெரியும். எனக்கு மீதி கதை தெரியும். மீதியை சொல்லு. பாதி வரலையே. சரி, வெளியிலே வந்த பிரம்மன் கோபம் வருகிறது, சிவனிடத்தை கேட்கிறான், சிவபெருமானே, உங்களது வலது பக்கத்தில் நான் பிறந்தேன், இடது பக்கத்தில் மகாவிஷ்ணு பிறந்தார், அப்படி இருக்க நான் போய் மகாவிஷ்ணு பிறக்க வேண்டிய எப்படி வரம் கொடுத்தீர்கள்? சிவன் கேட்கிறார், பிரம்மா உமக்கு என்ன வர வேண்டும் கேள்வி என்று சொன்னார். நான் எப்படி மகாவிஷ்ணு மகனாக பிறந்தேனோ அதே மாதிரி மகாவிஷ்ணு எமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே தந்தேன் வரத்தி என்று சொல்ல, மகாவிஷ்ணு பக்கத்தில் பிரம்மன் நிற்க, பிரம்மன் உடம்பிலே மகாவிஷ்ணு ஐக்கியமாக பிரம்மனுடைய வலது புருவத்திலிருந்து மகாவிஷ்ணு தோன்றுகிறார். அப்பொழுதுதான் சிவன் தோன்றி, பிரம்மா உமக்கு படித்த தொழில், மகாவிஷ்ணு உமக்கு காத்த தொழில், எமக்கு அளித்த தொழில், தனித்தனியாக தொழிலை பிரித்துக் கொண்டார்கள். பிரம்மன் படிக்கிறான், தனிமையிலே அமர்ந்து படித்துக் கொண்டே இருந்தான். உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் இழக்கிறான். சக்திகளை இழந்தவன் கடைசியிலே பிரம்மன் செத்து போயிட்டான். பிரம்மன் இறந்து விடுகிறான். எத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு பிரம்மன் இறந்தான் என்பதற்கு ஒரு விதமான விளக்கத்தை கூறுங்கள். பிரம்மன் எத்தனை வருஷம் கழித்து செத்தான்?
தெரியல. சாமி இந்த சிவன் பத்தி பேசுறோம்ல, ஓஹோ. மகாவிஷ்ணு பிரம்மனை பத்தி பேசுறோம்ல, உடனே சாமி வருது பாருங்க, எப்படி தத்துருவமா அது இறங்கி இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க இதுதான் தெய்வீக கதைங்கிறது. தெய்வீக கதையே இதுதான். பாத்துங்க எவ்வளவு அழகா அந்த கதையை சொன்ன உடனே தெய்வமே நேரடியாக வந்து காட்சி கொடுக்கிறாருன்னா பாருங்க. அப்படியா? எனக்கு கொஞ்ச நேரத்துல படபடனா ஆயிப்போச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சாமிகளா. நம்ம ஊரு நல்ல ஊரு. அதாவது இப்ப இந்த விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிரு. இவர் அண்ணே தம்பி சொன்ன மாதிரி 19 புராணம் படிச்சவர் இன்னைக்கு சொல்லட்டும் கதையை. என்ன பெரிய விஷயம் இல்ல. ஆமா, உங்களை முதல்ல பாராட்டுறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. கத்துக்குட்டின்னு சொன்னேன், 4 விஷயம் படிச்சிருக்கீங்க, பாராட்டுறேன். நன்றி நன்றி நன்றி. என்ன காரணம்னா, நீங்க ஆரம்பத்துல 5 தொழிலுக்கும் வித்தகன் சிவபெருமான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அடிப்படை தெரிஞ்சால் அதுலயும் நீங்க பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா, உண்மை உண்மை. ஆமா, சரியா சொல்றேன். ஆமா ஆமா. அதே போல பிரம்மன் செத்தான்னு சொன்னீங்க பாருங்க. ஆமா, அங்கதான் நீங்க ஆதி பருவம் படிச்சிருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றி. இந்த விஷயம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆமா ஆமா. ஏன்னா மக்கள் மனிதனுக்கு தான் சாவுன்னு நினைப்பான், தேவர்களுக்கும் சாவு உண்டு. பிரம்மனும் இறப்பான், மீண்டும் ஒரு பிரம்மன் தோன்றுவான். அந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போதே நீங்க அதை அடிப்படை படிச்சாலும் தெரிஞ்சுட்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நிறைய விஷயங்களை நம்ம கலந்து பேச வேண்டியது இருக்கு, பேசுவோம். அதுக்கான நேரம் இப்போது இல்லாத காரணத்தினாலே நான் வள்ளியை அழைக்கிறேன். யாரங்க வள்ளி? நீ வண்டியையும் கூப்பிட வேணாம், வண்டி பின்னால இருக்க குண்டியும் கூப்பிட வேணாம், ஒண்ணு வேணாம். நீ கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிட்டு போ. எந்த புத்தகத்துல இருக்குன்னு சொன்னவே அதை படிக்காம சொல்லுவனா? புத்தகத்தை சொல்றவங்க படிச்சாதான் தெரியும், சும்மா புத்தகத்தை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமான் 3 பேருக்கும் டிபார்ட்மெண்ட் வாரியா பிரிச்சுட்டார். ஆமா, உனக்கு படைக்கிறது, உனக்கு காக்கிறது, உனக்கு எனக்கு அழிக்கிறதுன்னு வச்சு பிரிச்சுட்டார். ஆமா. அப்போ பிரம்மனாகப்பட்டவன் தனிமையிலே அமர்ந்து பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு பிண்டங்களை பிடித்து போடுகிறான், படைக்கும் தொழிலை பார்க்கிறான். ஆமா, காலங்கள் உருண்டு ஓடுது, உடம்புல இருக்கின்ற சக்தியெல்லாம் இழந்து விடுகிறான். அப்போ பிரம்ம செத்து போயிட்டான். செத்த அடுத்த நொடி இன்னொரு பிரம்மா தோன்றான். ஆமா ஆமா. அந்த இன்னொரு பிரம்மா பிறக்காம பாருங்க. ஆமா, அதுக்கு முதல் நிமிஷம் வரைக்குமே இவன் தான் படைக்கிறான், இந்த பிரம்மா தான். அப்பதான் அவன் சாகுறான். நான் என்ன சொல்றேன் கேட்கறேன், புரியுதா? பிரம்மன் மொத்தம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தேன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சாகுறான்னு கேட்டேன். நான் செத்தவனை தான் நான் கேட்கிறேன், பிறந்தவனை கேட்கல. விஷயம் இருக்கு, சொல்லு. படைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே வர்றான். ஆமா, காலங்கள் உருண்டு ஓடுது. அப்படியே உடம்புல இருக்க சக்தி எல்லாம் இழந்து அப்படியே எழுதுறான். அப்போ உன்னை நடிக்க சொல்லல, செத்தவனை எப்பன்னு சொல்லு. நடிக்காம எப்படியா காசு வாங்குறது? அதுக்காக நீ நடிச்சு கீழே விழுந்துடாத, சொல்லு. அப்படியே சுருண்டு அப்படியே டம்முன்னு விழுகிறான், இறந்துடுறான். விழுந்த அடுத்த நிமிஷம் டம்முன்னு அடுத்த பிரம்மா தோன்றான். இந்த டம்முன்னு தோன்றான்ல, அதுக்கு முன்னாடி தான் அவன் டம்முன்னு சாகுறான். ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்க. நான் என்ன கேட்குறேன்னு, இந்த டம்முன்னு சாகுறான்ல, டொம்முன்னு விழுகிறான்ல, டொம்முன்னு எந்திரிக்கிறான். இந்த டொம்முன்னு எந்திரிக்கிறான் கேட்கல, டம்முன்னு செத்தான்ல, அவன் எப்ப செத்தான்னு சொல்லு. அந்த டொம்முன்னு வர்றவனுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்முன்னு அடிச்சு மண்டையை உடைச்சு முடியும். நான் எப்ப செத்தானோ அதை சொல்றா, எத்தனை வருஷங்கள் செத்தேன். ஹலோ, என்ன புரியுதா? டேய், நான் கேட்குறேன், உனக்கு புரியுதா இல்லையா? ஸோ வாங்க, உங்களுக்கு புரியுது. கப்பலிங் உடஞ்சி வச்சு இருங்க. இந்த வெள்ளை இருக்குல்ல, என்னென்ன பிரச்சனை? சரிண்ணே என்ன திடீர்னு எந்திரிச்சுன்னு பேசணும், குழப்பம். வேற எதுவும் எதிர்பார்க்குறீங்களோ? சண்டை போடுங்க, அந்த பக்கம் தள்ளி சண்டை விடுங்கண்ணே. ஆளுகளை சண்டை போட்டால் விலக்கி விட்டுருவாங்க, தள்ளி போய் சண்டை விடுங்கண்ணே. ஆமாம், அப்போ தான் நீங்களாம் உருண்டு கிடக்கலாம். ஏறுங்க, நல்லா கவனமாக பார்க்கணும். சண்டையோட சண்டை என்னை கவனிக்காம விடக்கூடாது. தைரியமாக ஆளுகளுக்கு தான் சண்டை விடுவாங்க, அப்போ தான் விலக்கி விடுவாங்க. அந்த வெள்ளையா தெரியுதுல்ல, இந்த இடம்தான் பிரம்மன் படைக்கும் தொழில் ஆரம்பித்த இடம். ஒரு உதாரணம் வச்சுக்கிறீங்களா? அப்படியே படைச்சிக்கிட்டே வர்றேன், அப்படியே படைச்சிக்கிட்டு வர்றேன், அப்படியே இங்கே நான் போய் செத்துறேன். புரியுதா? இந்த இங்கே தான் அந்த பிரம்மா வந்தேன். அதுதான் பாஸ், இங்கே ஆரம்பிக்கிறாப்ல. அப்படியே போகுது, அப்படியே போகுது. எதுக்கு அழுகிற? சாவ போறான்ல, இங்கே போனாலே செத்துட்டான்.
அடுத்த நிமிஷம் இங்கே டங்குன்னு அவன் கிளம்புறான் பாருங்க. அவனுக்கு கிளம்பல, அவன் கிளம்புனான். இதுதான் ஆரம்பிக்கிற இடம். இப்படியே வர, இப்படியே மயிரை புடுங்கின வருஷம் அறிவட்டவனே. தவறு. என்ன? பிரம்மன் செத்தது மயிரை புடுங்கின வருஷம் அல்ல. நீங்க படிச்சவரை அப்படி பேசக்கூடாது, தவறு. மயிரை புடுங்கின வருஷம் இல்லையா? அந்த வருஷம் இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். அதை எப்படி நீங்க மயிரை புடுங்கின வருஷம் சொல்லலாம்? 60 ஆண்டுகள் தமிழ் வருடங்கள் 60 இருக்கு. பிரபு சோழக்கிறது சோழக்கிறது அதான். அதுல கூட இந்த மயிரை புடுங்கின வருஷம்னு போடவே இல்லை. எனக்கு தெரியாதா? நான் ஒரு பேச்சுக்கு என்ன பேச்சுக்கு சொல்ல வேண்டிய மாயமச்சன் விளையாட்டு இருக்கான். என்ன பேச்சு வைத்தது? மொத்தம் எத்தனை வருஷம்? அது என்ன இப்போ மயிரை புடுங்கின வருஷம் கிடையாதுயா. அட இல்லையா? இல்ல அப்புறம் ஏன் அதை சொன்ன? அட நீ சொல்லல, நான் சொன்னேன்டா. சொல்லலன்னா மயிரை புடுங்கின வருஷம் சொல்ல முடியுமா? எப்படி எழுத முடியும்? அட மொத்தம் எத்தனை வருஷம் கழிச்சா? அது தவறு. மயிரை புடுங்கின வருஷம் மொத்தம் 16. கொஞ்சம் புரிய, நான் சொல்லுவேன். ஏன் அதுக்குள்ள விருப்பட நீதே சொல்லல இல்லடா? சொல்லலன்னா இந்த நம்பர்ல கேட்டீங்களா? ஆமா. அட கன்றாவிய 16,000 நம்பர்ல கேட்டத முதல்ல சொல்லிருப்பேன்ல. அப்புறம் என்னன்னு கேட்டேன்? புரியாம இருக்கும் தான் அந்த அபாகஸ் கதெல்லாம் போட்டு இதெல்லாம் காமிச்சு சொல்லிட்டு வந்தேன். அட கன்றாவிய. சரி பிரம்மன் செத்துட்டேன். நான் சொல்றேன். நான் தெரியாம பதில் சொல்லிட்டேன். இல்ல நான் சொன்னா பேர் வாங்கிடுவேன். அதுக்கு தான் அந்த முந்திக்கிறது. 16,000 ஆண்டுகள். சரி நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் இப்ப உன்கிட்ட கேக்குறேன். பிரம்மன் செத்தான்ல, பிரம்மன் உடம்புல எத்தனை பேர் பிறந்தாங்க? இறக்குறேன் ஆசா போறேன், நமக்கு அவசியமே கிடையாது. இங்க வா, இல்லீங்க முதல்ல எத்தனை பேர் பிறந்தாங்க சொல்லு. அது நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லும்போது நீங்க வந்து லவக்கணும் சொல்ல மாட்டேன். சொல்லியா? எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் முதல்ல. என்ன? நான் பேர் வாங்க கூட அவ்வளோதானே. நான் படிக்கல, முட்டாப்பேலா கூட வந்துட்டு போறேன். அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது. அட சொல்லியா? எதுக்கு சொல்ல மாட்டேன்ல? சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு படக்கணும்னு சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். நான் பேர் வாங்கிடக்கூடாது. சொல்லியா? நான் தெரியாதே முட்டாளியா போதுமையா? நமக்கு எதுக்கே அம்பு? 11 பேர். என்ன 11 பேர் நான் சொன்னேன். அவர் முந்திட்டாரு. நீ தெரியாதுன்னு சொல்றடா. அப்புறம் இப்போ அப்படித்தான் சொல்லணும். அப்புறம் வேற வழி சொல்ல விட மாட்டேன்னு தெரியும். சரி 11 பேர் தானே. பேர் சொல்லு. பேர் அவங்க ரிப்பேர் நோட வச்சுட்டு போங்க. அட ஒரு பேராவது சொல்லு. ஆமா, அது நான் சொல்ல போல வந்து அளவுக்கு முந்திட்டு வருவீங்க. நான் சொல்ல மாட்டேங்கிறேனே. வேண்டாம் சாமி, நான் படிக்காத முட்டாப்பேலா கூட 11 உத்தரவு. இந்தாத்தியா எப்படி சோதே சோதே எப்படியா? உன் தில்லாலங்கடி வேலை எப்படி இந்த ஒரு சொல்றாரு ஆல் ரவுண்டுக்கார ஒரு பிராடு பித்தலாட்டம், நீ ஒரு பொய் பிராடு. அவர் ஏற்கனவே சொன்ன ஹத்தாடியோ ஹரியர் அப்படிப்பட்டவர் இப்படி. ஏய் நீ எவ்வளவு வேமா ராமாயணம் சொன்னோன்னு வேமா சீதை தீர்மானம் ராமனே எவ்வளவு வேமா சொல்ற? குண்டோதரன் சாப்பிட்டான் கையை வச்ச வையே தெரிஞ்ச கதையா பேசணும்னு சொல்லி தெரியாத சொன்னோன்னு நடிக்கிற. நான் பிராடு பித்தலாட்டம் பொய் போ. நான் பிராடு, அவன் பிராடு. ஆமா 2 பேருங்க. நீங்க உத்தமே. ஆமா இல்லன்னு சொல்லு. ஓயா ஒண்ணா நம்பர் பிராடு. என்ன நான் நினைச்சேன்னா சொடுக்கு போற நேரத்துல நீர் பேசுனது பூராமே பொய்ன்னு நிரூபிச்சுடுவேன். எவன் ஒருவன் புராணங்களை பொய் என்று கூறுகிறார்களோ வாழ்க்கையில கடைசி காலம் வரை சோறே கிடைக்காதியா. அதெல்லாம் அந்த காலம் போ போஜனம் கிடையாது. இப்ப அப்படி இல்லை போ. அதெல்லாம் உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம திடுறான். பொய்யா சொல்றவன் பிரியாணியா திம்பான். நாங்க பிரியாணி பார்ட்டி. அப்படியா? பார்க்கலாமியா? பூலோகத்துல உனக்கு இவ்வளவு திமிருனா தேவலோகத்துல வந்து எனக்கு இவ்வளவு திமிரு இருக்காது. பாப்போம். நான் பேசுற உரம் பொய்யாத்தே இருக்கான். சரி, அத நீ கடைசியில உண்மை உண்மைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கட்டுற பந்தயத்தை பூராத்தையும் கொண்டு போறியா? ஒருவேளை மறந்தும் கூட அதை பொய்யின்ட்டீங்கன்னா அந்த பந்தய பணம் கூட நான் வச்சுக்குவேன். ஏதோ லூசு கூட இப்படி பந்தயம் கட்டுமா? ஏண்டா ஏயா நீ சொல்றத பூரா நான் உண்மைன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இல்லையா காசு வருதுன்னா நான் ஏன் பொய்ன்னு சொல்ல போறேன்? நீ என்ன சொன்னாலும் ஆமா உண்மைதான்னு சொல்ல போறேன். இது நாடகம் இல்லம்பே. இல்ல கரகாட்டம் தான்மே. ஏய் நீ ஆம்பளை இல்லைங்கிறேன். இல்ல பொம்பளை தான்மே. நீ பொம்பளை பிள்ளை இல்லைங்கிறேன். நான் 2 கட்டான்னு கூட சொல்லிக்கிறேன். காசு வருது இல்லையா? ஆமா இல்லைன்னு போய் சொல்ல போறேன். சரி பந்தயத்தை கட்டிக்குமா? ஆளுக்கு 1.25 ரூபா. அது கொண்டு கோயில் உண்டியில் போட்டு போங்க. 1.25 ரூபா. கார் ரூபா காசு கவர்மெண்ட்டா நீ படிப்பிட்டாங்க. 1.25 ரூபாய்க்கு பந்தயம் கட்டுறாரு. ஆளுக்கு 2000 அடி சக்க என்ன அப்படி போன என்ன சம்பளம் ஒரு 12,000, இதுல ஒரு 14,000 ரவுண்டா கொண்டு ஒரு பீஸை கட்டிப்பலாம். அப்போ ரைட் கட்டலாம். கொடு பணத்தை கொடு. என்ன பணத்தை கொடு? பந்தய பணம். பந்தயம்னு சொன்னது யாரு? நான் தான். காசு கொடுங்க வாங்க. அப்போ இப்போல்லாம் காசு வாங்க முடியாது, காலையில் தான் கொடுப்பாங்க. இல்லை தேவையான வாய்க்கு பத்தாது பேச்சு. இந்நேரத்தில் உள்ள போய் யார்கிட்ட 2,000 ஒருத்தர் டீ குடிக்க கூட காசு இருக்காது உள்ள. இப்போ போய் 2,000 கொடு 2,000 கொண்டாலே யார் கொடுப்பா? தேவையில்லாத பேச்சு இதெல்லாம். நம்ம ஊரை பற்றி தெரியாமல் இருக்க உடனே கொண்டு பணம் கொடுப்பாங்க தெரியுமா உனக்கு?
என்ன ஜெராக்ஸ் தலையா? போய் கடையில் கொடுத்து மாற்றி பாரு. கடை 12 மணிக்குள்ள திறப்பாங்க. உன் வாயிலே குத்தி விடுவேன் நான். அவன் 12 மணிக்கு திறக்கிறதுக்கு ஏன் வாயிலே ஐயா குத்துறேன்? 12 மணிக்கு கடைக்கு நீ ஏன் போற? நான் எங்கேயா போகிறேன்? அடுத்தவன்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வரத சொல்ற. சரி. ஆமாம், அந்த வேலையை வச்சுக்கிறதில்ல. சரி ஆரம்பிங்க. என்னத்த? நான் பணம் கட்டிட்டீல்ல, ஆரம்பிங்க. ஏய், நான் 2000 கட்டேன், நீ 2000 கட்டு. ஹலோ, காசை பெருசிட்ட ஒட்டியாச்சு. ஆமாம். இன்னும் ஜெயிச்சா உங்களுக்கு 4000 வரும். அதோட பேசுங்க. தோத்துட்டோம் காசு கேட்காது. நான் 2000 கட்டின மாதிரி ஓ 2000 குடியா? ஐயோ குடியா, காசு ஏன் தான் இந்த அலைச்சால ஏரியல. பணம் இல்லைன்னா உலகமே இல்லை. போ ஆரம்பிங்க. என்னத்த? என்ன 2000 வச்சுட்டு இன்னும் ஆரம்பிக்கன்னு சொல்ற? ஹலோ, நீங்கள் கொடுத்த 2000 என்கிட்ட இருக்கு. இது நான் கொடுத்த 2000 உங்கள்கிட்ட இருக்கு. பிச்சைக்கார பையன் வாங்க. என்ன? நான் பிச்சைக்காரன், இவர் பாவா கோடீஸ்வரர். ஆமா, நீங்கள் தான் போய் காசு வாங்கிட்டு வந்தீங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. 24 hours 50,000 100,000 பாக்கெட்டில் இருக்கும், தெரியுமா? இதே டயரே போடலையே, அதனால தான் பணம் எடுத்து வைக்க முடியல. இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு காசு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை மணி நேரத்தில் ஜெயிச்சு தரேனே தம்பி. அதெல்லாம் மைண்ட் செட் அவுத்தாத்தே பணம் நம்ப மாட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபைனான்ஸ் இருக்கு எனக்குள்ள. என்ன ஃபைனான்ஸ்? நந்தினி ஃபைனான்ஸ்னு ஒன்று இருக்கு. எந்த நேரம் பணம் இருக்குங்க. 10 காசு வெட்டி போய் எத்தனை வெட்டியா இருந்தா அரை மணி நேரத்தில் கூட காசை கட்ட போகிறான். 10 பைசா வெட்டி உன்னால கட்ட முடியாது. போ அதெல்லாம் கட்டு. சரி சரி. புராணத்தை நான் ஆரம்பிக்கணும், தாங்கள் கொஞ்சம் வருங்க தலைவா. ஜெயிக்கிறது நீங்களா நானான்னு சொல்றதுக்கு தீர்ப்பு சொல்ல ஆள் வேணாமா? இந்த மக்கள் இவ்வளவு இருக்காங்களே, இவ்வளவு பேர்லாம் தீர்ப்பு சொன்னா அது உருப்படாது. ஏன்? கோர்ட்டில் ஜட்ஜு ஒருத்தர் தான் இருப்பார். 50 பேர் உட்காந்து அது மாநாடு. அப்படியா? சரி, அப்படி யார் இருக்கா? ஆள் வந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அப்படின்னா ஒரு 50 60 70 வயசு இருக்குமா? இல்லை 27 வயசு தான். 27 வயசா? அப்படின்னா அவன் நீதிமன்றத்துக்கு போனது இல்லையா? போனாப்ல. போய் அங்கே நீதிமன்றம் ஒரு குப்பை சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டாப்ல. அதனால வாலண்டியர் ரிட்டையர். வர சொல்லுங்க பாப்பா.